சுவாமிக்கு 3 நாமாவளி. வடமொழி சமஸ்கிருதத்தில் சோமேஸ்வரர் அப்படின்னு பேர், தமிழ் மொழியில் சந்திரமௌலீஸ்வரர் அப்படின்னு பேர். அதே மாதிரி அகத்தியர் பூஜை பண்ணனால அகத்தீஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேர். இந்த ஆலயத்தில் இந்த சிவாலயத்தில் வந்தாலும் சூரியனும் சந்திரனும் இருக்கும். இந்த சிவாலயத்தில் சூரியன் மட்டும்தான், சந்திரன் கிடையாது. சுவாமியும் இங்கே சந்திரனாக இருக்கார். அதனால் சந்திர தோஷத்துக்கு பரிகார ஸ்தலம். அதே மாதிரி ஜாதகத்தில் சந்திரன் நீச்சமாக இருந்தால், கணவன் மனைவி அந்யூன்யம் இல்லாமல் இருக்கிறவங்க, அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஆலயத்தில் அவங்க ஜென்ம நட்சத்திரம் இல்லை சந்திரனுக்குரிய நட்சத்திரம் கிருத்திகை, ரோகிணி, இல்லைன்னா சித்திர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், சுவாமியோட நட்சத்திரம் திருவாதிரை, இந்த நட்சத்திரத்துல எல்லாம் சுவாமிக்கு 27 தீபம் 19 தடவை பிரதட்சணம் பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி சகசரணம் பண்ணுறது இந்த ஆலயத்தோட பரிகாரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயத்திலையும் சிவாலயத்திலையும் ஈசான பாகத்தில் நவக்கிரகம் இருக்கும். ஆனால் நம்ம ஆலயத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுவில் தான் நவக்கிரகம் இருக்குது. நவக்கிரகமே சுவாமி தபஸ் பண்ணுறது ஐதீகம். அதனால் அவயோகி தோஷத்துக்கும் இது பரிகார ஸ்தலம். ஜாதகத்தில் சந்திரன் ரொம்ப நீச்சமாக இருந்தால் அவயோகி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவயோகிக்கும் இது பரிகார ஸ்தலம். இது பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட சிவாலயம். 9 மீன் சின்னம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைசூர் மகாராஜாவுக்கு முடக்கு அப்படிங்கிற தோஷம் இருந்ததால் மைசூர் மகாராஜா இந்த ஆலயத்தில் சுவாமிக்கு சகசிரநாம அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணதுக்கப்புறம் அவர் தோஷ நிவர்த்தியானனால சுவாமிக்கு 37 ஏக்கரை பூமி தானமாக எழுதி வைக்கிறார். இன்னும் பரம்பரையாக அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய நெல்மணிகளை எல்லாம் வச்சுதான் சுவாமிக்கு நித்தியப்படி பூஜையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அம்பாளோட பேரு சௌந்தரநாயகின்னு பேரு, தமிழ்ல மங்களநாயகி அப்படின்னு பேரு. அதே மாதிரி எல்லா நாட்களும் விசேஷமா இருக்கும். விசேஷமான நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைப்பூசத்துக்கு முருகப்பெருமானுக்கு இங்கே ரதரோகணம் உண்டு, தேர் திருவிழா உண்டு. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்கெல்லாம் முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருந்து சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணுறோமோ அதை திறமொழியை சாப்பிட்றது இந்த ஆலயத்தோட விசேஷம்.